ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டோகேடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலிங். ஸோ மாடலிங் டூல்ஸ் வந்து சிவிலும் யூஸ் பண்ணலாம், மெக்கானிக்கலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துல எந்த டூல் யூஸ் பண்ணுறோன்றது நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸுன்றதை பார்ப்போம். ஸோ பாக்ஸுன்னு ஃபஸ்ட்டு டூல் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஷேப்ஸு. ஸோ பேசிக் ஷேப்ஸ் என்னென்ன வரும்? பாக்ஸ், சிலிண்டர், கோன், ஸ்பியர், பிரமிட், வெஜ், டாரஸ், இது எல்லாமே நம்ம பேசிக் டூல்ஸ்னு சொல்லுவோம். பேசிக் 3D ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது வேணும்னா எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பேசிக் டூல்ஸ். ஸோ பேசிக் டூல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரிவால்வ் இருக்குது, ஸ்வீப் இருக்குது. ஸோ என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட்ன்றதை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரூட் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற டூல்ஸோடைய ஹைட் 2Dயில் நீங்கள் வரைஞ்சிருக்க ஒரு ஸ்ட்ரக்சரை 3Dயாக மாற்றும். ஸோ 3D எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2Dக்கு வேல்யூ கொடுப்பீங்க, ஹைட்டோட வேல்யூ கொடுப்பீங்க. ஸோ அது 3Dயாக மாறும். இதுதான் எக்ஸ்ட்ரூடோட பேசிக் ஒர்க். நெக்ஸ்ட் லாஃப்ட். ஸோ லாஃப்ட் என்ன பண்ணும்? லாஃப்ட்டில் நம்ம வந்து மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கான கைட் கர்வ்ஸ், ஸோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கலாம். கொடுத்து அந்த லாஃப்ட் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கைட் கர்வ் கொடுத்து அதை நீங்கள் ஷேப்பாக கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் லாஃப்ட்டோட ஒர்க்கு. ஸோ லாஃப்ட்ன்றது எந்தெந்த இடத்துல நமக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ், மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லாஃப்ட் அந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஏன்னா பேசிக்கலாக 3D ஸ்ட்ரக்சர் வித் டிசைன் ஸ்ட்ரக்சரை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். இது லாஃப்ட். ஸோ மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், நீங்கள் எந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம லாஃப்ட்டில் போட்டு வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிவால்வ். ஸோ ரிவால்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் சர்க்கிளை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரைஞ்சிருக்கணும். பேசிக் ஸ்ட்ரக்சர் சர்க்கிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிவால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிக் சர்க்கிளில் நீங்கள் அது சிமெட்ரியாக இருக்கணும். சிமெட்ரி மீன்ஸ் எப்படின்னா இப்போது அது ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பெண்டு இருந்தது அப்படின்னா அது அந்த சைடில் பெண்டு இருக்கணும், இல்லை பெண்டு ஓவராலாக இருக்கணும். அப்படின்னும் போது நம்ம நார்மலாக வந்து ரிவால்வ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவால்வ் எந்த இடத்துல நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஒர்க் ஆகும். ஸோ வாட்டர் பாட்டில்ஸில் பாதி நீங்கள் ஷேப் வரைஞ்சி மீதி ஷேப் நீங்கள் ஏற்கனவே அந்த வரைஞ்ச ஷேப்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிவால்வ் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி கிரியேட்ஸ் 3D solid or surface by sweeping a 2D or 3D curve around the axis. ஸோ ஒரு ஆக்சிஸ் கண்டிப்பாக தேவை. அந்த ஆக்சிஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அதை சுற்றி நீங்கள் ஆக்சிஸாக மாற்றி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அதெல்லாமே இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்வீப். ஸோ ஸ்வீப்புன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல், ஒரு பாத்து. ஸோ ப்ரொஃபைல் பாத்து என்ன நமக்கு வரும்? ஸோ ப்ரொஃபைல்ன்றது நம்ம எந்த ப்ரொஃபைல் வேணாலும் போட்டுக்கலாம், நீங்கள் எந்த ஒரு ஷேப்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த ஷேப்புன்றது எப்படி இருக்கணும்னா பாத்தை பேஸ் பண்ணி இருக்கணும். பாத்தோடைய சென்டர், ப்ரொஃபைலோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு பாத்து வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் பார்த்து வந்து ப்ரொஃபைலில் ஸ்வீப் வரைய முடியும். ஸோ ஸ்வீப் இது. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரியேட்ஸ் 3D solid or surface by sweeping a 2D 3D curve along a path. ஸோ கண்டிப்பாக பாத் தேவை. பாத்து இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஸ்வீப் பண்ண முடியும். ஸோ அது எந்த மாதிரியான ப்ரொஃபைல் வேணாலும் இருக்கலாம். அந்த ப்ரொஃபைல் பாத்தை விட உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடாது. பாத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம ஸ்வீப் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாலிசாலிட். ஸோ பாலிசாலிட்ன்றது பார்த்தீங்கன்னா பாலிசாலிடை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா சிவிலில் ஸ்ட்ரக்சர் நீங்கள் மல்டிபிள் டைமென்ஷனில் ஒரு சாலிட் மாதிரியான ஒரு வால்க்கான ஷேப் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வால்க்கான ஷேப் கொடுத்து நீங்கள் அந்த பாலிசாலிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாலிசாலிட் யூஸ் ஆகும். ப்ரெஸ் புல். ஸோ ப்ரெஸ் புல் எந்த இடத்துல யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டட் ஏரியா இருக்குது. அந்த ஏரியா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த நிறைய ஷேப் நீங்கள் நடுவில் போட்டு வச்சுருக்கீங்க. சென்டர் பார்ட்டில் உங்களுக்கு அந்த ப்ரெஸ் புல் பார்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக அந்த ப்ரெஸ் புல் பார்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹோல் கிரியேட் ஆகும். புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாயில் கிரியேட் ஆகும். ஸோ அதான் ப்ரெஸ் புல்ன்றது. பேசிக் கான்செப்ட் என்னன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹோல் கிரியேட் ஆகும், ஹாலோ ஆகிடும் ஆப்ஜெக்ட்டு. புல் பண்ணிங்கன்னா ஒரு சாலிடாக கிரியேட் ஆகும். ஸோ எல்லாமே நம்ம இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பேசிக் டூல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேசிக் வந்து பாக்ஸ். ஸோ பாக்ஸுன்றதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாக்ஸ் ஜஸ்ட் ரெக்டாங்கிள் அதோடைய சைஸு லெங்க்த்தை கொடுத்து நீங்கள் அதுலேருந்து ஹைட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். இது பாக்ஸு. ஸோ இதுக்கப்புறம் சிலிண்டர். ஸோ அதுக்கான சர்க்கிள் கொடுத்து நீங்கள் அதிலே கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்து வெளியே வச்சிங்கனாலே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ ஸ்பியர்ன்றது தாராளமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பியர் மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்பியர் கிரியேட் ஆகிடும். ஸோ அடுத்தது கோனுக்கு ஃபஸ்ட் என்னென்ன தேவை? ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிள்லேருந்து டேப் ஆகிருக்கும் 4 சைடும். ஸோ பேசிக் ஷேப் ஃபார் கோனு. அப்புறம் பிரமிடும் அதே தான். உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட் ஆகும்போது இது ரெக்டாங்கிள் கிடையாது, ஸ்கொயர் தான். ஸ்கொயர்லேருந்து உங்களுக்கு டேப்பர்டு சைட்ஸ் 4 சைடும் டேப்பராக இருக்கும். ஸோ டேப்பராக கரெக்ட் ஆகும். ஸோ அடுத்து வெஜ்.
வெஜ்ஜில் நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது ரெக்டாங்கிளும் பார்த்து மாற்றிக்கலாம், இல்லை ஸ்கொயராகவும் மாற்றிக்கலாம். ஸ்கொயராக மேலே ஒரு ரெக்டாங்கிள் எப்படி வேணுமோ கொடுத்துட்டு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் தேவையோ அந்த இடத்துல வெஜ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டோகேடில் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம், சாலிட் ஒர்க்ஸில் ரிப்பன் சொல்லுவோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேரும் உங்களுக்கு பேர் மாறும். அடுத்து டோரஸ். ஸோ டோரஸ்ன்றது டெனிகேட் மாதிரி ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், அதுலேருந்து உங்களுக்கு வெளியே ஒரு சர்க்கிள், இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக என்ன ஷேப்பில் இருக்கணும்னு தெரியணும்னா நீங்கள் 2D ஒய் ஃப்ரேம்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ 2D ஒய் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா என்னென்ன ஷேப்பில் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது தாராளமாக இதில் பார்த்தே சொல்லிடலாம். ஸோ இது பேசிக் ஸ்ட்ரக்சர் வித் உங்களுக்கு என்னென்ன எப்படி கிரியேட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ எதுக்காக இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னா அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லேருந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ சர்க்கிள்னால் சர்க்கிளுக்கான பேசிக், சிலிண்டருக்கான பேஸ் ஸ்ட்ரக்சர் சர்க்கிள், க்யூபுக்கான பேஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி என்னென்ன பேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இருக்கோ அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் எடுத்துக்கப்படுதான் இந்த தனித்தனியாக 3D ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட். ஸோ இப்போ நம்ம பண்ண ஒர்க்கை தனியாக ஒரு 2Dயில் irregular ஆப்ஜெக்ட்டில் நம்ம போட்டு பண்ணிக்கலாம். ஸோ irregular ஆப்ஜெக்ட் மீன்ஸ் நீங்கள் இப்போ நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரூடுன்றதை கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண ஒரு ரெக்டாங்கிள் அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு லைன் மட்டும் கொடுத்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சர்ஃபேஸாக கிரியேட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி, நீங்கள் லைனை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா லைனையும் ஜாயின் பண்ணி ஜாயின் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ப்ரெஸ் புளோ இல்லை எக்ஸ்ட்ரூடோ ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஹைட் கொடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஹைட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஹைட் எவ்வளோ தூரம் வேணுன்றதை நம்ம தாராளமாக ஹைட் எக்ஸ்ட்ரூடுக்கான ஹைட் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 mm நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 5 mm உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஃப்ட். ஸோ லாஃப்ட் பேசிக்கலாக எப்படி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சர்க்கிள், அப்புறம் ரெக்டாங்கிள் நீங்கள் வரைஞ்சி இந்த ரெண்டுத்தையும் சென்டர் பாயிண்ட்லையோ இல்லை உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் இல்லை வைக்கிறது கஷ்டம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிளில் மூவ் கிஸ்மோ கொடுத்து இல்லை ஏதாவது ஒரு மூவ் கமாண்டை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து நீங்கள் தாராளமாக வந்து மூவ் கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், மூவ் கிஸ்மோ ஆப்ஜெக்ட்டு மூவ் கிஸ்மோட தான் இருக்குது. இதுங்க நான் இதை வந்து ரியலிஸ்டிக்கில் மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு இப்போ இந்த சாலிடை கிளிக் பண்ணால் மூவ் கிஸ்மோன்றது காட்டுதா. ஸோ ஆக்சுவலி 2D ஒய் ஃப்ரேம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ 3Dயில் மாற்றி நான் இதை மூவ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கேன். ஸோ ஷிஃப்ட் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி எந்த சைஸில் இருக்குன்னு. இது 3Dயில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை லாஃப்ட் கொடுத்து இந்த ஷேப் அண்ட் இந்த ஷேப் ரெண்டுத்தையும் நான் வந்து ஒரே ஷேப்பாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிவால்வ். ஸோ ரிவால்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்ட்ரக்சரில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் பாலி லைனில் போட்டால் இன்னும் பெட்டர், உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ நான் வரைஞ்சிக்கிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ரிவால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிவால்வ் கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு இதுக்கு பேசிக்காக ஒரு ஆக்சிஸ் வேணும். ஸோ ஆக்சிஸ் நீங்கள் இந்த எண்டு கூட கொடுத்துக்கலாம். சரி இந்த எண்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆக்சிஸோட பாயிண்ட் கொடுக்குறேன். ஏன் எடுத்துக்கல, இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஸோ அதான் எடுத்துக்கல. இந்த லைன் என்ன பண்ணணும், அப்போது நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும். நம்ம அது கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் ரிவால்வ் ஆகும். ரிவால்வ்ன்ற லைன் கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் இருக்கணும். ஸோ F8 இஸ் பெட்டர். ஸோ F8 ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரையும் போது அந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஸோ அது உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக ஆட்டோகேட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஐடியா இருக்கும். ஸோ இல்லைனா F8 எப்படி யூஸ் பண்ணணும் நான் அதுக்கும் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ F1லேருந்து F2 வரைக்கும் நமக்கு பேசிக்ஸ் கீஸ் தான். ஸோ அந்த கீஸ் எது தேவையோ நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு F1 to F2 கீஸ் பார்ப்போம். ஸோ ரிவால்வ் கொடுத்து இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் என்ன பண்ணுற ரிவால்வுக்கான ஸ்ட்ரக்சராக மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டு நான் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரிவால்வ் ஆகும். தெரியுதா. ஸோ எந்த டிகிரி எந்த அளவுக்கு ரிவால்வ் ஆகுன்ற 360 டிகிரி நான் கொடுத்து சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிவால்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ரிவால்வ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இதுவே எனக்கு நான் வந்து இந்த மாதிரி வேணாம், எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த ஸ்ட்ரக்சர் வேணாம், எனக்கு இங்கே ஒரு லைன் நான் தனியாக போட்டு அந்த இடத்த ரிவால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா லைன் ஒன்று தனியாக போட்டு ரிவால்வுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்து என்டர் கொடுத்து செலக்ட் என்டர் பண்ணிவிட்டு இந்த ரிவால்வுக்கான ஸ்ட்ரக்சர் ஆக்சிஸ் பாயிண்ட் நீங்கள் எங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ரிவால்வ் ஆகும். ஸோ நடுவில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நடுவில் ஒரு பெரிய ஹோல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ரிவால்வுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்வீப்பு. ஸோ ஸ்வீப் எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்க்கிள் இப்போ எடுத்துருப்போம். சர்க்கிள்லேருந்து நம்ம வந்து ஒரு பாத்துக்கு இந்த 3D பாலிலைன் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு. நீங்கள் அந்த ஸ்வீப் வரையும் போலாம் 3D பாலிலைன் பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் உங்களுக்கு ட்ராவல் ஆகும், ஒய்லையும் ட்ராவல் ஆகும், ஜெட்லேயும் ட்ராவல் ஆகும். நீங்கள் எந்த இடத்துல ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ட்ராவல் ஆகும். அதான் இதுக்கு தேவையான டூல் வந்து F8 இந்த ஆனில் இருந்தால் அப்படி தான் ட்ராவல் ஆகும். ஸோ ஸ்வீப் கொடுத்து நான் இந்த ஆப்ஜெக்ட்டு என்டர் பாத்துக்கான இது என்டர் கொடுத்தனா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும் ஸ்வீப்கான டூல். ஸோ நெக்ஸ்ட்டு பாலிசாலிட். பாலிசாலிடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேபி சிவில் மேபி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கான வால் ஸ்ட்ரக்சர் இது இன்டர்செக்டே ஆகாது. ஒன்று ஒரு வாலும் இன்டர்செக்ட் பண்ண முடியாது நம்மளால்.
ஸோ இது தனியாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேணும்னா நம்ம வால் ஸ்ட்ரக்சர் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டூல் போயிடலாம், ப்ரெஸ் புல். ஸோ ப்ரெஸ் புல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டூல் இருக்குது, இந்த டூலில் நீங்கள் வந்து வரையணும் அப்படின்னா, இந்த டூலில் நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த சர்க்கிள்லேருந்து இப்போ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ உள்ள ப்ரெஸ் புல் இருக்கா. ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும், அந்த இடத்துல ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிடும். இப்போ இதே ஆப்ஜெக்ட்டை நான் புல் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ ப்ரெஸ் புல்லுக்கான அர்த்தம் இதுதான். ஸோ புல் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அது சாலிடாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி வேணுன்றதை கேட்பீங்க. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு 2D ஆப்ஜெக்ட்டில் கூட உங்களுக்கு ப்ரெஸ் புல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து தாராளமாக நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல ப்ரெஸ் புல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். மாடலிங் டூல்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம இது வரைக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.